அனைவருக்கும் வணக்கம். பார்ட் 2 வீடியோவில் 10% ஆஃப் லா பார்த்துருப்போம். 10% ஆஃப் லானா என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 10 விழுக்காட்டு விதி. 10 விழுக்காட்டு விதியில் ஒரு 100% ஒரு ஆற்றலாக கொடுக்கப்படுதுன்னா, ஒரு 100% ஆற்றல் சூரியனிடமிருந்து ஒரு தாவரத்துக்கு விலங்குக்கு கிடைக்குதுன்னா, 90% ஆற்றலை திரும்பியும் என்விரான்மெண்ட்டுக்கே கொடுத்துருது. மீதி 10% ஆற்றலை பயன்படுத்தி தான் அது பயன் பெறுகிறது. அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் கேட்பாங்க, சூரியனிடமிருந்து 1000 ஜூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ஸுக்கு தராங்க. 1000 ஜூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ஸுக்கு வரும்பொழுது அந்த 1000 ஜூல்ஸில் பிளான்ஸ் லைக் ப்ரொடியூசர்ஸ் 100 ஜூல்ஸ் எடுத்துக்கிறாங்க. மீதி 900 ரிமெம்பர் 900 ஜூல்ஸ் என்வால்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுது. அந்த 100 ஜூல்ஸை ப்ரொடியூசர் எடுத்துக்கிறாங்க. ப்ரொடியூசர்லேருந்து ப்ரைமரி கன்சியூமருக்கு 100 ஜூல்ஸில் 10 ஜூல்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க எனர்ஜி. மீதி 19 ஜூல்ஸை வேஸ்ட் என்வால்மெண்ட்டில் லாஸ் பண்ணுறாங்க. அந்த 10 ஜூல்ஸில் செகண்டரி கன்சியூமர் 1 ஜூல் ஸ்டோர் பண்ணுறாங்க. மீதி 9 ஜூலை எனர்ஜி லாஸ் பண்ணுறாங்க. என்விரான்மெண்ட்டில் எனர்ஜி லாஸ். அந்த 1 ஜூலில் ட்ரெஸரி 0.1 ஸ்டோர் பண்ணுறாங்க. 0.9 எனர்ஜி லாஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 10 விழுக்காட்டு விதி 10% இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சன் லைட்லேருந்து 1000 ஜூல்ஸ் வருது. 1000 ஜூல்ஸ்லேருந்து 100 ஜூல்ஸ் பிளான்ஸ் எடுத்துக்குது. மீது 900 ஜூல்ஸ் வெளிவிடுது. ப்ரைமரி கன்சியூமர் 10 அந்த 100ல் 10 எடுத்துக்குதாங்க. 10 ஸ்டோர் பண்ணுறாங்க. மீதி 19 வெளியே எனர்ஜி லாஸ் பண்ணுறாங்க. செகண்டரி கன்சியூமர் 10ல் 1 யூஸ் பண்ணுறாங்க. 1 ஸ்டோர் பண்ணி மீதி 9 வேஸ்ட் பண்ணிடுறாங்க. டெர்சரியில் 1 யூஸ் பண்ணிவிட்டு மீதி 0.1ல் 0.1 ஸ்டோர் பண்ணிவிட்டு 0.9 வேஸ்ட் பண்ணுறாங்க. This is called as 10% law. 10% law இதை வச்சு நீங்கள் இந்த பாக்ஸ் க்ரியேட் பண்ணி இதுலேருந்து 10% லாவில் செகண்டரி கன்சியூமர் எவ்வளோ ஜூல் லாஸ் பண்ணுது 9 எல்லாம் ஒரு 10% தான் வரும். அடுத்து ஃபுட் செயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபுட் செயின் என்னென்னா, ஒரு சைனா தொடர்ந்து ஃபுட்டு ஒரு ப்ரொடியூசர்லேருந்து ப்ரைமரி கன்சியூமர் செகண்டரி கன்சியூமர் டெர்சரி கன்சியூமர்னு ஒரு செயின் மாதிரி வர்றது ஃபுட் செயின். அதாவது ப்ரொடியூசர்கிட்டேருந்து கார்னிவோர்ஸ் கிட்ட வரையும் ப்ரொடியூசர் டு கார்னிவோர்ஸ் வரையும் லைனாக இருக்கிறது ஃபுட் செயின்னு சொல்கிறாங்க. உற்பத்தியாளரிலிருந்து ஊனுண்ணிகள் வரை இருக்குது உணவு சங்கிலின்னு சொல்கிறாங்க. இந்த உணவு சங்கிலி 2 வகை இருக்குது. ஒன்று மேய்ச்சல், ஆடு மாடு மேய்ப்பன்னு அது மாதிரி கிரேசிங். ஒன்று கிரேசிங் ஃபுட் செயின். ஒன்று டீட்ரஸ் ஃபுட் செயின். டீட்ரைஸ் ஃபுட் செயின்னா மட்கும் உணவுப் பொருள் உணவு சங்கிலி, மேய்ச்சல் உணவு சங்கிலி. இப்போ கிரேசிங் உணவு சங்கிலினா மேய்ச்சல்னால் ஆடு மாடு தான் மேய்க்கும். அந்த ஆடு மாடு மேய்க்கிறது உணவு சங்கிலியில் சன் சன்கிட்டேருந்து எனர்ஜி தேவையான எனர்ஜி ப்ரொடியூசர்ஸுக்கு போய் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து கோட் மவுஸ், மோஸ்ட் ஆஃப் யூஸ் மவுஸ் ப்ரைமரி கன்சியூமராக இருக்காங்க. மவுஸ் மீன்ஸ் எலிகள் முதல்நிலை நுகர்வோராக இருக்காங்க. எலிகளிலிருந்து 2ஆம் நிலை நுகர்வோர் அதாவது செகண்டரி கன்சியூமர்ஸ் யார் இருக்காங்கன்னா ஸ்னேக் இருக்காங்க. டெர்சரி கன்சியூமர் ஈகிள்னால் கழுகு. ஈகிள்ஸ்க்கு இங்கே ஹவாக்குன்னு சொல்கிறாங்க. இது மேய்ச்சல்னால் கிரேசிங் ஃபுட் செயின். கிரேசிங் ஃபுட் செயின் எங்கே எப்படி வருது? ஃபஸ்ட்டு புற்கள் ப்ரொடியூசர்ஸ் கிராஸ், மவுஸ், ஸ்னேக், ஈகிள். இது கிரேசிங் ஃபுட் செயின். செகண்டு டீட்ரஸ் ஃபுட் செயினாக மட்குனின்னு சொன்னேன். மட்குனினா அது ஒரு டெட் செல்ஸ், உயிர் இல்லாத கரிம பொருள், ஆர்கானிக் காம்போனண்ட் சோர்ஸ்லேருந்து லைக்
எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி ஆர்கானிக் காம்போனன்ட் டெத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸோட எக்ஸ்ரே பிளான்ட்ஸ் அண்ட் அனிமலோட எக்ஸ்க்ரேட்டா அதோட எக்ஸ்க்ரேட்டான கழிவுகள் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தேர் எக்ஸ்க்ரேட்டா திஸ் இஸ் டைப் ஆஃப் செயின் இஸ் ஆல் எக்கோசிஸ்டம். அனைத்து சூழ்நிலை மண்டலத்திலையும் இதே தான் இருக்கும். மட்குண்ணி உணவு சங்கிலினா மட்குண்ணி உணவு சங்கிலி பார்த்தீங்கன்னா இறந்த செல்களிலிருந்து வருது. இறந்த செல்கள்லேருந்து கரிம பொருட்களிலிருந்து அதுக்கு தேவையான கரிம பொருட்கள் இறந்த தாவர விலங்குகளுடைய கழிவிலிருந்து எடுத்துக்கிறது. ஒரு டெத் பிளான்ட் அனிமல் செல்ஸோட எக்ஸ்ரேலேருந்து எடுத்துக்குது. இதை சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி டெத் ஆர்கானிக் மாட்டர்ஸ் transfer through series organisms called districins consumers, tetravolus, small carnivores, large top carnivores with repeated eating being been respectively is called detritus food chain. detritus food chainனா வரிசையாக உயிரினங்கள் ஊனுண்ணிகள் பெரிய ஊனுண்ணிகள் முதல் சிறிய ஊனுண்ணிகள் வரை ஊனுண்ணிகள் எல்லாம் உண்றது மட்குண்ணி உணவு சங்கிலின்னு சொல்கிறாங்க. இங்கே மட்குண்ணினா கெமிக்கல் காம்போனண்ட் ஆர்கன் லைக் சாயில் மண்ணிலிருந்து எடுக்கும்போது அது ஃபஸ்ட்டு லீவ்ஸ் ஃபெலன் லீவ்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபெலின் லீவ்ஸ்னால் ஒரு உதிர்ந்து போன இலைகள். அதுக்கப்புறம் எர்த்வாம் மண்புழு அது சாப்பிடும். மண்புழு பிளாக் பேர்டு சாப்பிடுது. அதுக்கப்புறம் அது ஹவாக்குன்னு கழுகு. இதுலேயும் கழுகை நோட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீட்ரஸ் இருக்குது பார்த்தியா டீட்ரஸ் ஃபெலான் லீவ்ஸ். டிட்ரிட்டிவோஸ் பார்த்தீங்கன்னா எர்த்வார்ம், ஸ்மால் கார்னிவோஸ் பிளாக் பேர்ட் கருப்பு நிற பறவை, ஹாக்வாக் டாப் கார்னிவோஸ் சொல்லுவாங்க. ஃபுட் வெப்புனா ஒரு வலை. ஒரு ப்ரொடியூசரை வச்சு டைப் ஆஃப் கன்சியூமர்ஸ், டைப் ஆஃப் ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், லாஸ்ட்டாக ஒரே ஒரு டெர்சரி. ஒரே ஒரு ப்ரொடியூசர், ஒரே ஒரு டெர்சரி கன்சியூமர், லைக் 2 or both 2 or 3 2 அல்லது 3 முதன்மை நிலை இரண்டாம் நிலை நுகர்வோர் இருக்கிறது ஃபுட் செயின் ஃபுட் வெப்பு. லைக் அங்கே பாரு கிராஸ் ஹோப்பர் கொடுத்துருக்காங்க. கிராஸ் ஹோப்பர் லிசார்ட். கிராஸ் ஹோப்பர்னால் வெட்டுக்கிளி, லிசார்ட்னா பல்லின்னு சொல்கிறாங்க. புற்களை வெட்டுக்கிளி சாப்பிடும், வெட்டுக்கிளியை பல்லி சாப்பிடும், பல்லியை கழுகு சாப்பிடும். இன்னொன்று ரேபிட், புல்லை ரேபிட் சாப்பிடும், ரேபிட்டை கழுகு சாப்பிடும். இன்னொன்று மவுஸ், புல்லை மவுஸ் சாப்பிடும், மவுஸ் ஸ்னேக் வாக். இது ஃபுட் வெப்பு. இந்த ஃபுட் வெப்பில் சம் இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகேஷன் ரூல்ஸ் இருக்குது. வாட் ஆர் த ரூல்ஸ் ஆஃப் யூனிட் த பேசிக் யூனிட் ஆஃப் எக்கோசிஸ்டம் வெப். சரிங்களா, வெப்பு எக்கோசிஸ்டம் சொல்கிறாங்க. ஃபுட் வெப்பு இட் இஸ் பேசிக் யூனிட் ஆஃப் எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டத்தோட அடிப்படை மற்றும் செயலழகு உணவு வலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு வலை எனப்படுகிறது. இது சூழ்நிலை மண்டலத்தில் அடிப்படை செயல்படுவதுன்னு. அப்புறம் எக்ஸாம்பிள் கிராசிங் ஃபுட் செயின் கிராஸ் லேண்ட் அப்சார்ப் ரேபிட் மவுஸ் மெனி ஆல்சோ ஃப்ரைண்ட் இன் ஈட்டிங் இன் அதர் கன்சியூமர்ஸ். ஒரு மெயின் ப்ரொடியூசர் டாப் கார்னிவர்ஸ் பருந்து. எல்லா இடத்துலையும் ஈகிள்ஸ் இருக்குது. ஈகிள்ஸ்லேருந்து மவுஸ், ரேட், லிசார்ட், கிராஸ் ஹூப்பர் அண்ட் ஸ்னேக். இது எப்படி டிஃப்ரென்ஷியல் ஆகுது? சிக்னிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட் வெப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபுட் வெப் இஸ் கண்ட்ராக்ட் டு டிஸ்கிரைப் ஸ்பைசியஸ் இன்ட்ராக்ஷன் கால்டு டைரக்ட் இன்ட்ராக்ஷன். ஸ்பைசியஸ் சிற்றினங்களை டைரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நேரடி இடைச்செயலையும் அப்புறம் அண்டு இன்ட்ராக்ஷன் கால்டு டைரக்ட் இன்ட்ராக்ஷன்னா நேரடி இடைச்செயல்னால் சிற்றினங்களுக்கு இடை விளைவிக்க உணவு என்னென்னா சிற்றினங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சிற்றினங்களுக்கு இடையே நிகழும் இடைவிளைவை விளக்க இந்த உணவு வலை. சிற்றினம் ஸ்மால் லைக் ஸ்பைசியஸ் சிற்றின உயிரினங்களுக்கு இடையே நடைபெற உணவு வலை உருவாக்க இது பயன்படுது. அதுக்கப்புறம் இட் கேன் பி யூஸ்டு இல்யூட்டட் இன்டைரக்ட்லி இன்ட்ராக்ஷன் அமாங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பைசிஸ். இருவேறு சிற்றினங்களுக்கு இடையான தொடர்பை விளக்க இது பயன்படுகிறது. can be used to study bottom up or top down. bottom up மேல் கீழ்நிலை மற்றும் கீழ் உயர்நிலை கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர். முழு கட்டமைப்பில் பார்த்திங்கன்னா கீழ்நிலை உயர்நிலை அல்லது உயர்நிலை கீழ்நிலை கட்டமைப்பு அறிய பயன்படுகிறது தாவரங்களில். ஃபுட் வெப்பில் இட் கேன் பி யூஸ்டு ரீவர் டிஃப்ரெண்ட் patterns ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்
டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். புல்வெளி மற்றும் அக்வாட்டிக்னா கடல் நிலம் மற்றும் நீர் சூழ்நிலை மண்டலங்களை பரிமாற்ற உதவுகிறது. இது எக்காலஜிக்கல் பிரமிட்ஸ். எக்காலஜிக்கல் பிரமிட்ஸ்னால் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். பிரமிடை கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது எக்காலஜிக்கல் பிரமிட்னு சொல்கிறாங்க. எக்காலஜிக்கல் பிரமிடுனா சூழியல், தமிழில் சூழியல் பிரமிடுகள் சொல்கிறாங்க. சூழியல் பிரமிடு சூழ்நிலை மண்டலத்தோட அடுத்த ஊடகம். இது பார்த்தீங்கன்னா சார்லஸ் எல்டன் வந்து எக்காலஜி பிரமிட்ஸை கண்டுபிடிச்சது, இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறது. எக்காலஜி பிரமிடை இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறது சார்லஸ் எல்டன். அவர் வந்து தான் கண்டுபிடிச்சார் எக்காலஜி. சரியா, இதனால் அது பார்த்தீங்கன்னா எல்டோன் பிரமிட்ஸ். எக்காலஜிக்கல் பிரமிடுக்கு இன்னொரு பேர் எல்டோன் பிரமிட்ஸ். சார்லஸ் எல்டன் கண்டுபிடிச்சதால் பிரமிடுக்கு எக்காலஜிக்கல் பிரமிடுக்கு எல்டன் பிரமிட்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த டயக்ராமில் T1 கொடுத்துருக்காங்களா? T1 மீன்ஸ் ப்ரொடியூசர்ஸ், ஒரு உற்பத்தியாளர். T2 ஹெர்பிவர்ஸ், இந்த தாவரத்தை உண்ற உண்ணிகள். T3 செகண்டரி கன்சியூமர்ஸ். T4 tertiary consumers. இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. T1 ப்ரொடியூசர்ஸ், T2 ஹெர்பிவர்ஸ், T3 இரண்டாம் நிலை நுகர்வோர், T4 மூன்றாம் நிலை நுகர்வோர். உற்பத்தியாளர் தாவர உண்ணிகள், இரண்டாம் நிலை நுகர்வோர், மூன்றாம் நிலை நுகர்வோர். அதே மாதிரி T1 உற்பத்தியாளர், T2 ஹெர்பிவர்ஸ், T2 herbivores and T3 secondary consumer, T4 tertiary consumer. both இது வந்து அப்புறம் கிரேஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம், பாண்ட் எக்கோசிஸ்டம், ஸ்பின்லேண்ட் எக்கோசிஸ்டம் அண்ட் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம், டீப் ஒவ்வொரு டைப் எக்கோசிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டயக்ராமில் இருக்கிறது கிரேஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம். இந்த ஏ வந்து கிரேஸ்லேண்ட். செகண்ட் கிரேஸ் பாண்ட், தண்ணியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மீன்கள், சின்ன மீன்கள் தான் அது ப்ரொடியூசர்ஸாக இருக்குது. அந்த மீன்களில் வந்து ஒரு சில பெரிய மீன்கள் வந்து சாப்பிடுது, அது செகண்ட்ரியாக இருக்குது. செகண்ட்ரி இல்லை, கன்சியூமர் அனிமல் தாவர உண்ணிகளாக இருக்குது, ஹெர்பிவோர்ஸாக இருக்குது. அண்டு செகண்ட்ரி டெர்ஷரியாக இருக்குது. அடுத்து இது 3 ஸ்பின்லைன் ஷேப்டுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸ்பின்லைன் ஷேப்டு அப்படின்னா ஒரு கதிர் வடிவம் கொண்டது. கொஸ்டினில் கேட்குறது தான். பல்வேறு வகையான உணவு மண்டலங்கள் இருக்குது, நேராக இருக்குது. சரி, அப்ரைட். கிரேஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் பார்ட் ஏ கொடுத்துருக்காங்க டயக்ராம். புல்வெளியில் நடக்கிற சூழ்நிலை மண்டலம் நேரானது, இது அப்ரைட் நேரானது. அதே பாண்ட் எக்கோசிஸ்டம் குளங்களில் நடைபெறுகிற சூழ்நிலை மண்டலம், குளச்சூழ் மண்டலம் பார்த்தீங்கன்னா கதிர் வடிவம் கொண்டது, ஸ்பிண்டில் ஷேப்டு. அடுத்து ஃபாரஸ்ட், காட்டு புல்வெளி எக்கோசிஸ்டம். ஃபாரஸ்ட்டுக்கு வனச்சூழல் மண்டலம். வனச்சூழல் மண்டலம் பார்த்தீங்கன்னா அப்ரைட், தலைகீழாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஹெர்பிவர்ஸ், ஒரே ஒரு ப்ரொடியூசர், ஹெர்பிவர்ஸ் ப்ரைமரி செகண்டரி இருக்குது. இது வந்து தலைகீழாக இருக்குது. தலைகீழ எப்படி இன்வெர்ஸ்டடாக இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக டி, அது வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன பூச்சிகள், அதோட ஒரு பெரிய பூச்சிகள், லாஸ்ட்டு டீகம்போஸ் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராசிட் எக்கோசிஸ்டம். பேராசிட் எக்கோசிஸ்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ தலைகீழாக எங்கே இருக்குது? சி, ஸ்பிண்டில் ஷேப்டு. ஸ்பிண்டில் ஷேப்டு அப்டாமன்.
ப்ரைமரி ஏ வந்து ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். ஃபாரஸ்ட் மீன் புல்வெளி கிரேஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம். புல்வெளி சூழ்நிலை மண்டலம் பார்த்திங்கன்னா நேராக இருக்குது பிரமிடு. ரெண்டாவது பாண்டு குளங்கள்லேயும் நேராக தான் இருக்குது. மூணாவது என்னது காடுகளுக்கு ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் வனசூழல் மண்டலம் வந்து தலைகீழாக இருக்குது. அது மட்டும் தான் கொஞ்சம் தலைகீழாக இருக்குது. நாலாவதும் தலைகீழாக இல்லை, அது வந்து ஒரு வடிவம், ஒரு கதிர் வடிவம் கொண்டு இருக்குது. கதிர் க்ளோவர் ஸ்பிண்டில் ஷேப் லாஸ்ட்டு ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் மட்டும் தான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப், இன்வர்ஸாக இருக்குது, தலைகீழாக இருக்குது. இல்லை பேராசிட் எக்கோசிஸ்டம். இப்போ இந்த டயக்ராம் வச்சு நம்ம சொல்லலாம். ஏ வந்து கிரேஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம், புல்வெளி சூழல் மண்டலம். பி வந்து பாண்ட் எக்கோசிஸ்டம், குளச்சூழல் மண்டலம். சி வந்து ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம், வனச்சூழல் மண்டலம். டி வந்து என்னது பேரசிட்னா ஒட்டுண்ணி சூழல் மண்டலம். ஏ வந்து நேராக இருக்குது, அதாவது ஸ்ட்ரைட் அப்ரைட் நேரானது, அதில் வந்து சூழலி மண்டலம் நேரானது. பிலையும் நேரானது. சியில் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப்டு மீன்ஸ் கதிர் வடிவம் கொண்டது. டியில் மட்டும் இன்வெர்ஸ்டு தலைகீழானது. சரிங்களா. இது வந்து டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம். இந்த எக்கோசிஸ்டத்தில் எக்ஸ்பிளைன் ஒரு எக்கோசிஸ்டம் எந்தெந்த சூழலை எப்படியெல்லாம் இருக்குது அதை பற்றி பார்க்கக்கூடியது தான் இந்த லெசனாக இருக்குது. பிரமிட் ஆஃப் நம்பர். வாட் ஆர் த டைப் ஆஃப் பிரமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரமிட் ஆஃப் நம்பர் ஃபஸ்ட்டு எண்ணிக்கை பிரமிட் இருக்குது. அதுக்கப்புறம் பிரமிட் ஆஃப் பயோமாஸ், உயிர் திரள் பிரமிட் இருக்குது. பிரமிட் ஆஃப் எனர்ஜி பிரமிடுன்னா ஆற்றல் பிரமிடுன்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பிரமிட் ஆஃப் நம்பர் எண்ணிக்கை பிரமிடுன்னு என்னன்னு பார்க்குறாங்க. எண்ணிக்கை பிரமிடுனா அதாவது ஒரு திட்ட வரைபடம் இன்வெஸ்ட் பண்ணுறது. The graphical representation of number of organisms is present in successive trophic level of ecosystem is called pyramid of number. உணவூட்டம் இருக்க இதில் பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், லாஸ்ட்டாக டெர்சரி கன்சியூமர் வருது. ஒவ்வொரு ஊட்ட மட்டத்திலையும் பார்த்திங்கன்னா உயிரினங்களோட எண்ணிக்கை குறைஞ்சி புல்வெளி கிரேஸ்லேண்ட் அண்டு பாண்ட் எக்கோசிஸ்டம் எப்போதும் நேராக இருக்கும். சரிங்களா. புல்வெளி பேண்ட் அது அந்த டயக்ராமில் சொன்னதான் கீழே பேண்ட் எக்கோசிஸ்டம், அந்த T1 அண்ட் T2 டயக்ராம். பேண்ட் எக்கோசிஸ்டம் அண்ட் கிரேஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் ஆல்வேஸ் அப்ரைட், எப்போதுமே நேராக இருக்கும். வனச்சூழல்னால் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் பார்த்தீங்களா, அதை வந்து சற்று வேறுபட்டு காணப்படும். ஏன்னா T1னா ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பெரிய மரங்கள் அது கொண்டுள்ளது. செகண்ட்ரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹெர்பிவோர்ஸ் தாவரத்தை உண்றது. T2 தாவரத்தை உண்றது பார்த்திங்கன்னா லைக்காக ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற பேர்ட்ஸ், யானை, மான், எலிஃபண்ட், டீர். இது வந்து உற்பத்தியாளரோட எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும். ஃபாரஸ்ட்டில் மரத்தோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். சரிங்களா. மரத்தோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். ப்ரொடியூசர்ஸை விட ப்ரைமரி கன்சியூமர் அதாவது கார்னிவோர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. கிரேஸ்லேண்ட் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டத்தில் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்களை விட இரண்டாம் நிலை உற்பத்தியாளர் தாவர உண்ணிகள் அதிகமாக இருக்கிறாங்க. சரிங்களா. தாவர உண்ணிகள் அதிகமாக இருக்குது. அது வந்து T2ன்னு சிம்பிளுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்புறமேட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா T4 வந்து டெர்ஷரி லயன் இருக்குது. டெர்ஷரியில் சிங்கம் இருக்குது. மூன்றாம் மட்டத்தில் சிங்கம். T3 பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை நுகர்வோரை சாப்பிட்றது தான் இந்த T4 வந்து T3 சாப்பிட்றது. T3 தான் இரண்டாம் நிலை நுகர்வோர்.
T3 தான் செகண்டரி கன்சியூமர்ஸ். அண்டு ஃபாக்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கம்மி தான் இருக்கும். ஃபாக்ஸும் ஸ்னேக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் இந்த ரீசன்னால் தான் ஷேப் வந்து மாறி ஸ்ப்ளிண்டராக இருக்கும், ஸ்பிண்டில் ஷேப்டாக இருக்கும், கதிர் வடிவத்தில் இருக்கும். அதே ஒட்டுண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். சரி, ஒட்டுண்ணி பார்த்து சொல்கிறேன். ஒட்டுண்ணி இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸாக இருக்கும், இன்வெர்ஸ்டாக இருக்கும். ஏன்னா தலைகீழாக இருக்கும். தனிமரம் வந்து ஒரு இருக்காது. இங்கே பார்த்தீங்களன்னா ஆர்கன்ஸ் வந்து டைப்பாக டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து நம்பர் ஆஃப் ஆர்கன்ஸ் சக்ஸஸ் லெவல் ஆஃப் ப்ரொடியூஸ் இன் டெரிஷரி கன்சியூமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான இடத்துலேருந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் மாறும். சரிங்களா? இது எப்பயுமே தலைகீழாக தான் இருக்கும். அடுத்து பிரமிட் ஆஃப் பயோமாஸ். பிரமிட் ஆஃப் பயோமாஸ்ன்னு என்னன்னாக்கா a graphical representation of amount of organic material biomass present at each successive trophic level and ecosystem is called pyramid of biomass. அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டோட்ரோபிக்னா ஒரு ட்ரோபிக் மெத்தேடு, ஒரு ட்ரோபிக் லெவல், ஒரு ஊட்ட அளவில் காணப்படும் கரிம பொருட்களை குறிக்கும் ஆர்கானிக் காம்பவுண்ட் குறிக்கிற ஒரு வரைபடம் உயிர்த்திரள் சொல்கிறாங்க. உயிர்த்திரள் பிரமிட் பயோ. இது பார்த்திங்களன்னா ஒவ்வொரு எக்கோசிஸ்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரேஸ்லேண்ட் அண்டு ஃபாரஸ்ட். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சொல்கிறேன் கிரேஸ்லேண்ட் அண்டு ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் சொல்கிறாங்க. கிரேஸ்லேண்ட் ஃபாரஸ்ட்டில் தான் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் லைக் உயிரினங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர் ப்ரொடியூசரில் இருந்து இறுதி ஊனுண்ணிகள் இறுதி ஊனு டெர்ஷரி ப்ரொடியூசர்லேருந்து டெர்ஷரி கார்னிவோஸ் வரையும், கார்னிவோஸ்ன்னு சொல்லுவாங்க ஊனுண்ணிகள். டெர்ஷரி கன்சியூமர் ப்ரொடியூசர்லேருந்து கார்னிவஸ் டெர்ஷரி கன்சியூமர் வரையும் அங்கே இருக்கும். எங்கள் பாண்டில் ஃபாரஸ்ட் அண்ட் கிரேஸ்லேண்ட் எக்கோசிஸ்டத்தில் அதில் வந்து அதோட மட்டத்தில் ப்ரொடியூசரில் ஸ்டார்ட் பண்ணி கார்னிவஸ் ப்ரைமரி கன்சியூமர் வரையும் படிப்படியாக வந்து குறையுது. இது பார்த்திங்கன்னா 2 சூழ்நிலை மண்டல உயிர்த்திரள் பிரமிடாக இருக்குது. சரிங்களா? டயக்ராம் 7.8 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குளச்சூழல்னால் பாண்ட் எக்கோசிஸ்டம் பிரமிடு ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா ஒரு டீகம்போசரை விட கம்மியாக இருக்குது. அது எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்ஸாக தான் இருக்குது. உயிர்த்திரள் பிரமிடில் இன்வெர்ஸாக இருக்குது. பிரமிட் ஆஃப் பயோமாஸில் அது இன்வெர்ஸாக இருக்குது. டயக்ராம் இந்த டயக்ராம் இது பார்த்திங்கன்னா உயிர்த்திரளுக்கு கொடுத்துருக்காங்க. உயிர்த்திரளில் ப்ரொடியூசர்ஸ் வந்து மொத்தம் 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர்ஸில் T1 கிராஸ், அப்புறம் அது T2 ஹெர்பிவர்ஸ், அப்புறம் ப்ரைமரி செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர். அதே தான் இது வந்து ஃபாரஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஃபஸ்ட் வந்து கிரேஸ்லேண்ட், ரெண்டாவது ஃபாரஸ்ட். தேர்டு அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். அக்வாட்டிக் மீன் பாண்ட் எக்கோசிஸ்டம். இது 2 டைப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது நம்பர் ஆஃப் பயோமாஸ் உயிரினங்களோட எண்ணிக்கை அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். பயோமாஸ். அடுத்து எனர்ஜி பிரமிடு. ஆற்றலோட அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தாச்சு. எவ்வளோ எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணுது. சன்லைட்லேருந்து 1000 ஜூல்ஸ் வருதுன்னா 100 ஸ்டோர் பண்ணும், 900 வேஸ்ட் பண்ணிடும். அதில் 100ல் ப்ரைமரி வந்து 10 ஜூல் சேவ் பண்ணும், மீதி 19 ஜூல் வேஸ்ட் பண்ணிடும்.
செகண்டரி 10ல் 1 ஜூல் யூஸ் பண்ணோம், ஸ்டோர் பண்ணோம், 9 வேஸ்ட் பண்ணிடும். அந்த 1ல் 0.1 வந்து ட்ரிஸ்டர் யூஸ் பண்ணோம், மீதே வேஸ்ட் பண்ணிடும். இது தான் வந்து நம்ம பிரமிட் ஆஃப் எனர்ஜி சொல்கிறாங்க. பிரமிட் ஆஃப் எனர்ஜி எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெயிட் தான், எப்போவும் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், அப்ரைட், எப்பயுமே அப்ரைட். அடுத்து டீகம்போசிஷன். டீகம்போசிஷன்னா அதாவது ஒரு டெட் பிளான்ட்ஸ், டெத் அனிமல்ஸ், அதோட எக்ஸ்ரே, அதோட எக்ஸ்ரீட்டா, அதில் இருக்கிற பிரேக் டவுன் ஆஃப் சிம்பிள் ஆர்கானிக் மேட்டர் தான் டீகம்போசர். இது எசென்சியல் ரீசைக்கிளிங் அண்ட் பேலன்சிங் நியூட்ரியல் புலன் எக்கோசிஸ்டம். இதுக்கு வந்து சிதைத்தல், இது வந்து மறுசுழற்சிக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. நேச்சர் ஆஃப் டீகம்போசிஷன். Nature of decomposition ரொம்ப important. The process of decomposition virus based on the nature of organic compound like some organic compound like carbohydrate, சரிங்களா, some are fat and protein decomposed repeat in the cellulose, lignin, chitin, hair and bone. இதில் என்னென்னா இந்த சிதைவு முறை கரிம மூலக்கூறுகள் தன்மையை பொறுத்து வேறுபடுகிறது. அதாவது செலுலோஸ், லிக்னின், கைட்டின் உரோமங்கள், எலும்பு, அதை வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீனை கரிம சிறுமத்தை விரைவாக சிதைவடைய செய்யுதுன்னா. இப்போ மெக்கானிசம் ஆஃப் டீகம்போசிஷன் எப்படி டெஃபினிஷன் ஆகுதுன்னா ஃப்ராக்மெண்டேஷன், அப்புறம் கேட்டாபோலிசம், லீச்சிங், ஹியூமிஃபிகேஷன், மினரலைசேஷன், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக அதில் வந்து இதை சிதைக்கிறாங்க. பட் அது நமக்கு தேவையில்லாது, எந்தெந்த டைப்பில் சிதைக்கிறாங்கன்னு அது தேவையில்லாது. இது பயாலஜிக்கல் சைக்கிள்ஸ், பயோகெமோ சைக்கிள், பயோகெமிக்கல் சைக்கிள், உயிர் புவி வேதி சுழற்சி, ஆர் நைட்ரேட் சைக்கிள், நைட்ரேட் சைக்கிள்ஸ். இது வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். என்னென்ன சைக்கிள்ஸ் இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான சைக்கிள்ஸ் இருக்கும். கார்பன் சைக்கிள் ஒன்று இருக்கும், பாஸ்பரஸ் சைக்கிள், கார்பன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள். டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம், இது மட்டும் பார்க்கலாம். டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம்னா என்னென்ன டைப் எக்கோசிஸ்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்த எக்கோசிஸ்டம் தான் நேச்சுரல் எக்கோசிஸ்டம். ஃபஸ்ட்டு இயற்கையாக இருக்கிற எக்கோசிஸ்டம் பார்த்திங்கன்னா இது வித்தவுட் ஹியூமன் இன்ஃபரன்ஸ், மனிதனால் பெறாத இயற்கை. ஆர்டிஃபிக்கல் ஆஃப் மேன்மேட் எக்கோசிஸ்டம், செயற்கையான உருவான எக்கோசிஸ்டம் எங்கெங்கே இருக்குன்னா ரைஸ் ஃபீல்டு அண்டு மேகி ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயற்கையாக உருவாகிறது பார்த்திங்கன்னா மனிதனோட உதவி எல்லாமே அதே வந்துடும். ஆர்டிஃபிக்கலாக உருவாக்குறது இந்த வயல் தோட்டம், நெல் தோட்டம், அப்புறம் நெல் மற்றும் மக்காசோளம் தோட்டம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேச்சுரலோட எக்கோசிஸ்டம் வந்து ரெண்டு மேலும் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. அது வந்து டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம், அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்னா நிலச்சூழல், அக்வாட்டிக்னா கடல், அதாவது நீர் சூழல். டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டத்துக்கு நிலத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் ஒன்று இருக்கும். ஃபாரஸ்ட்னா காடு, வனச்சூழல் மண்டலம். கிரேஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம்னா புல்வெளி சூழல் மண்டலம். டெசர்ட் எக்கோசிஸ்டம்னா பாலைவன சூழல் மண்டலம். அக்வாட்டிக்கில் ரெண்டு இருக்குது, ஓப்பன் வாட்டர், திறந்த நீரில் நன்னீர்னு ஒன்று இருக்கும். நன்னீர்னா ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டம், மெரைன் வாட்டர் எக்கோசிஸ்டம். ஃப்ரெஷ் வாட்டர்னால் ரிவர் அது மாதிரி. மெரைன் வாட்டர்னால் பாண்ட் அண்ட் லேக், இது மெரைன் வாட்டர். இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்ட் எக்கோசிஸ்டம். பாண்ட் எக்கோசிஸ்டத்தில் வர ஸ்ட்ரக்சர், பாண்ட் எக்கோசிஸ்டத்தில் இருக்கிற பயோட்டிக் காம்பனண்ட், ஏபயோட்டிக் காம்பனண்ட், பயோ ப்ராசஸ், பயோ காம்போனண்ட், அதில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், அதில் இருக்கிற கன்சியூமர்ஸ், அதில் டீகம்போசர்ஸ் யார், அதோட இதில் பாண்ட் ஒன்று மட்டும் தான் இருக்குது, மீது இது இல்லை. இது இருக்கும் பின்பக்கம் பார்த்தா பாண்ட் எக்கோசிஸ்டம். அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன தாவரங்கள் இருக்குது பார்த்திங்களா தண்ணியில், அது ப்ரொடியூசர்ஸ். கன்சியூமர்ஸ் வந்து பெருசாக இருக்கிற ஃபிஷ்ஷு,
டீகம்போசர்ஸ் உள்ளே இருக்குது. அப்புறம் ப்ரைமரி சின்ன மீன்கள் தான் ப்ரைமரி கன்சியூமர்ஸ். இது நம்ம படிக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். இதில் பயோட்டிக் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னால் உயிரற்ற மூலக்கூறுகள். நீரில் உயிரற்ற மூலக்கூறுகள் என்னென்ன இருக்கும்? நிறையா தண்ணியில் கரைஞ்ச கனிம பொருட்களான ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சிஜன், O2, CAN, பாஸ்பேட், அமினோ ஆசிட்ஸ், ஹியூமிக் ஆசிட்ஸ், இது மாதிரி நிறையா பாண்டுகோசிஸ்டங்கள் இருக்கும். லைக் டெம்பரேச்சர், லைட், pH வேல்யூ, கிளைமேட் கண்டிஷன், இதெல்லாம் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். எங்கே பாண்ட் எக்கோசிஸ்டத்தில் சூழல் மண்டலத்தில் உயிரற்ற கூறுகளாக இருக்கிறது என்னென்னா, அதாவது சூழ் மண்டலம் கரைந்த கனிமம்னா CO2, O2, பாஸ்பேட்டு, இறந்த கரிம பொருட்களிலிருந்து உருவாகும் கரிம சேர்மம், அமினோ அமிலங்கள், கரிம மக்க அமிலங்கள் ஆகியவற்றை கொண்டு. உயிருள்ள மூலக்கூறுனா அங்கே உற்பத்தியாளர்கள், பல்வேறு வகையான நுகர்வோர்கள், சிதைப்பவர்கள் இருக்கும். சரிங்களா? பயோட்டிக்னா கன்ஸ்டிட் ப்ரொடியூசர்ஸ், வெட்டரி ஆஃப் கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ், மைக்ரோ ஆர்கன்ஸ் அண்ட் மேக்ரோ ஆர்கன்ஸ். இது உயிருள்ளதாக இருக்கும். இப்போ உயிருள்ளதெல்லாம் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ப்ரொடியூசர்ஸ்னால் யார் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? தண்ணியில் ப்ரொடியூஸ் பண்ணது அசிலேட்டேரியா, லைக் அசிலேட்டேரியா, அனஃபேனா, பாண்டேரியா, கிளைமடோமோனாஸ், யூட்டோரைசா, வால்வாக்ஸ், டயேட்டம் அண்ட் ஃபிலமெண்டஸ். இதெல்லாம் ஃபிலமெண்டஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சர்ச் ஃபிலமெண்டஸ்னால் அசிலோட்டேரியா, அனோபேனா, பாண்டேரினா, கிளைமிடோமோனாஸ், யூடோரைனா, வால்வாக்ஸ், டயாட்டம் போன்றவை பார்த்தீங்கன்னா மிதவை உயிரினங்கள், மிதந்துட்டு வருது. அதுக்கப்புறம் மிதவை உயிரினத்துக்கு தான் எங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபிலாமெண்டஸ்னால் மிதவை உயிரினங்கள். என்னென்ன மிதவை உயிரினங்கள்னால் அசிட்டேலேரியா, அப்புறம் அனபேனா, பாண்டேரினா, கிளைமிடோமோனாஸ், யூடோரைனா, வால்வாக்ஸ், டயாட்டம். இது மிதவை உயிரினங்கள், அதாவது ஃபிலமெண்டஸ். லைக் அதுக்கப்புறம் யூலோத்ராக்ஸ், ஸ்பைரோகைரா, கைட்டோபோரா, ஊடோகோனியா இருக்கா? ஊடோகோனியம் இது ஃப்ளோட்டிங் இதுவும் ஃப்ளோட்டிங் ஒரு அனிமல் கொடுத்துருக்காங்க. ஊடோகோனியம். அப்புறமேட்டு ஊடோகோனியம் லைக் ஒரு நிமிஷம் ஆல்கா, ஃப்ளோட்டிங் பிளான்ட் ஆல்கா, submarine plants, potamogenes, root floating plants in Nematophaena. வேரூன்றி மிதக்கும் தாவரங்கள் ஐஃபோகாமா. இது உற்பத்தியாளர்கள், தண்ணியில் இருக்கிற மிதக்கும் தாவரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நுகர்வோர் இங்கே யார் கன்சியூமர்ஸாக இருக்காங்கன்னா விலங்குகள் இதில் பாரமீசியம் டஃப்னியா ப்ரைமரி கன்சியூமராக இருக்காங்க. பாரமீசியம் டஃப்னியா ப்ரைமரி கன்சியூமராக இருக்காங்க. அப்புறமேட்டு இதில் பாட்டம் லிவிங் அனிமல்ஸ் லைக் மல்சாஸ் அண்ட் அன்னலிடாஸ் 2 இருக்குது. அன்னலிடாவும் வலைத்தசை புழுக்களும் மெல்லோடில்களையும் கீழே வர உயிரினங்கள்னு சொல்லியிருக்காங்க. அது கேர்னிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. லார்க் ஃபிஷ், ஹவாக், மேன் எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டீகம்போசர் இங்கே எப்படி டீகம்போசர் ஆகுதுன்னா பாக்டீரியா, ஃபங்கை அதெல்லாம் டீகம்போஸ்ட் ஆகி அதை டீகம்போஸ் பண்ணி தேவையில்லாத அட்மாஸ்பியருக்கு அதை ரீச் பண்ணிடும். இதுதான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான் பார்க்குறதுக்கு. இப்படி இருக்குன்னா நம்ம இது பண்ண முடியாது. அப்போ எக்கோசிஸ்டம் பாண்ட் எக்கோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பயோட்டிக் காம்போனன்ட், ஏபயோட்டிக் காம்போனன்ட் நமக்கு தெரியணும். பயோட்டிக் காம்போனன்ட்னா ஒரு உயிருள்ளது, ஏபயோட்டிக்னா உயிரற்றது. குளத்தால் உயிரற்றது என்னென்னா இல்லை கரைஞ்சிருக்கிற தனிமங்கள், நீர், சூரிய ஒளி, வெப்பநிலை அதெல்லாம் உயிரற்றது.
உயிருள்ளது உற்பத்தியாளர், முதல்நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், சிதைப்பவை. உற்பத்தியாளர்னால் அங்கே இருக்கிற அசிட்டேரிடியா, அனபெலா, கிளெமிடோமோனாஸ், ஒரு ஈஸியாக வர நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், வல்வாக்ஸ், டயாட்டம் போன்ற உயிரினங்கள். அதே அதில் வந்து நுகர்வோர் பார்த்திங்கன்னா பாரமிசியம் டஃப்னியா இருக்குது. இது வந்து நுகர்வோர்கள். சிதைப்பவைகள் பாக்டீரியா, வைரஸ் இருக்குது. இப்போ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் சர்வீஸ்? எக்கோசிஸ்டத்தால் யார் யாருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அது பார்க்கலாமா? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? எக்கோசிஸ்டமால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் சர்வீஸ். யாருக்காருக்கு என்னென்ன ப்ராசஸிங்னா வழங்கும் பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபைபர்ஸ் அண்ட் ஃபியூயல், ஜெனட்டிக் ரிசோர்ஸ், பயோகெமிக்கல்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர், மெடிசன்ஸ். சூழ்நிலை மண்டல சேவையத்தில் வழங்கும் சேவையில் உணவு, நார், மரபணுக்கள், உயிரி எதிர்ப்பொருட்கள், நன்னீர்கள், மருந்துகள். அதே கல்ச்சர் சர்வீஸில் கலாச்சார சேவையில் பார்க்கும் பொழுது ரிலீஜியன் வேல்யூஸ், நாலேஜ் சிஸ்டம், எஜுகேஷன், இன்ஸ்பிரேஷன்ஸ், ரீக்ரியேஷன் அண்ட் அஸ்தெட்டிக் வேல்யூ. அதுக்கப்புறம் எக்கோ டூரிசம் சுற்றுச்சூழல், பொழுதுபோக்கு, கல்வி ஊக்குவிப்பு, அறிவு, ஆன்மீக, மத நம்பிக்கைகளில் வந்து எக்கோ சிஸ்டம் சேவை பண்ணுது. சப்போர்ட்டிங் சர்வீஸ். சப்போர்ட்டிங்னா உதவி. பிரைமரி ப்ரொடக்ஷன், ப்ராசஸிங் ஆஃப் ஹேபிட், நைட்ரஜன் சைட்டிங், சாயில் ஃபார்மேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் சைக்கிளிங். நீர் சுழற்சி, வளிமண்டல ஆக்சிஜன் உற்பத்தி, மண் உருவாக்கம், கரிம ஊட்டம் ஆகியவற்றில் வந்து உதவி செய்கிறது. லாஸ்ட்டாக ரெகுலேட்டிங் சர்வீஸ். என்னென்ன சர்வீஸை ரெகுலேட் பண்ணுதுன்னா இன்வாலேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஊடுருவலை எதிர்க்கிறதுக்கு. ஹெர்பிவோர்ஸ் ஆஃப் பொலினேஷன், தாவரங்களுடைய மகரந்த சேர்க்கைக்கு. டிஸ்பிரெடல், விதை வந்து பரவுதல். அப்புறம் கிளைமேட் ரெகுலேஷன், காலநிலை மாறுபடுது. டிசீஸ் ரெகுலேஷன், நோய் கட்டுப்பாடு. எரோஷன் ரெகுலேஷன், மண்ணரிப்பு. வாட்டர் பியூரிஃபிகேஷன், நீர் சுத்திகரிப்பு. இது மாதிரி நிறையா இடங்களில் வந்து எக்காலஜி வந்து யூஸ் ஆகுது. எக்காலஜி பார்த்தீங்கன்னா ஹைபர்ட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஹைபர்ட் டிஸ்ட்ரக்ஷன், டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஓவர் கிராசிங், எரோஷன் ஆஃப் சாயில், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நான் லிவிங் நேட்டிவ் ஸ்பேசஸ், ஓவர் ஹார்வெஸ்டிங் பிளான்ட் மெட்டீரியல், பொலினேஷன் அண்ட் லேண்ட் வாட்டர் ஹேர் இன் ஃபெர்டிலைசேஷன் அனிமல் அண்ட் பிளான்ஸ். மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு, வனவிலங்கு மேய்க்கிறதுக்கு, அயல்நாட்டு தாவரங்களை அறிமுகப்படுத்துறது, நிலநீர்வாழ் தேவைப்பட்ட எல்லா உயிரினங்களையும் மேன்மைப்படுத்துறதுக்கும் இது யூஸ் ஆகுது. இந்த இப்போ எக்கோசிஸ்டமோட மேனேஜ்மெண்ட். வாட் ஆர் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் எக்கோசிஸ்டம்? எக்கோசிஸ்டமில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இட் ப்ராசஸிங் ஆஃப் எக்காலஜி சிஸ்டம் இஃப் மேட் ஆஃப் கன்சியூமர். எக்காலஜி ஃப்ரம் கன்சியூம் பண்ணுறது. கன்சியூமில் அதில் வந்து மேனேஜ்மெண்ட் இருக்குது. பிளான்ட் அடுத்த வகுப்பில் பிளான்ட் சசிஷன் அதை பற்றி பார்க்கலாம். பிளான்ட் சசிக்ஷன் அண்டு அதில் இருக்கிற ஹைட்ரோஸ்டோர், பிளான்ட் சசிஷன் அண்ட் கார்பன் சைக்கிள், பொட்டாசியம் சைக்கிள் பார்த்தா இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா. தேங்க்யூ.